guys லாஸ்ட் வீடியோலயே வந்து நம்ம வந்து சைக்கிள் ரிவீல் பண்ணிருப்போம் அண்ட் தென் சைக்கிளுக்கு வந்து சில பார்ட்ஸ்லாம் தேவை அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிருப்போம் ஆக்சசரிஸ்லாம் அதுக்காக நீ டெக்கத்லான் போறோம் guys அதான் இன்னைக்கு வீடியோ என் கூட வந்து ஹரியும் மருஸ்காவும் இருக்காங்க இதை தாண்டி லைட்டா பசி இதே வந்து எங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம் அந்த இந்த 3 மாசத்துலயே நிறைய தடவை வந்துட்டோங்க ஸோ வந்து அங்க சாப்பிட்டுட்டு 3 பேரும் அப்படியே போய் பர்ச்சேஸ் போடலான்னு இருக்கும் guys இவங்க 2 பேரும் சிக்கமானவங்க சாப்பாடுன்னு வந்துட்டா இவங்களை அச்சு ஆளே இல்லை சீன் ரைஸ் அப்புறம் சிக்கன் கறி வித் பொட்டேட்டோ அப்புறம் பீஃப் பிக்கல்ல ட்ரிங்க்ஸ் எனக்கு வந்து ஒரு கோகு வேணும் ஐஸ் லெமன் டீ அவ்வளவுதான் கடையில வந்து ஒரு பேப்பர் கொடுத்துருவாங்க கைஸ் அந்த பேப்பர்ல வந்து நம்ம தேவையானதெல்லாம் எழுதிடணும் அப்புறமேட்டு அவங்க வந்து இது இல்லைன்னுவாங்க அப்புறம் மாத்தி எழுதிடணும் யார் சொல்றப்பாங்க வெஜ் மோமோ சொன்னா இல்லையா கரெக்டா சொன்னா இல்லையா இந்த அம்மாவோட வெஜ் மோமோ இல்ல வந்து அது கேன்சல் ஆயிடுச்சு என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும் ஆனா கைஸ் உண்மையிலே சொல்லணும் நார்த் ஈஸ்ட் குசின்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இங்க வாங்க கடை பேர் வந்து ஃபெலிஸ் கிச்சன் பெஸ்ட் கைஸ் நாங்க வந்து ரேண்டமா கண்டுபிடிச்சோம் இவ தான் கண்டுபிடிச்சா சரி என்னடா வீட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு வந்தேன் அல்டிமேட் கைஸ் 2 ஐட்டம் இல்ல எங்களுக்கு பிடிச்ச ஒரு பீஃப் பிக்கல் ஒன்று இருக்கும் அல்டிமேட்டா இருக்கும் அதுவும் அதுமே இல்ல ஆல்சோல இந்த மாதிரி நார்த் ஈஸ்ட் குசின்லாம் இருக்குல்ல இதெல்லாம் என்ன கேட்டா சென்னையில இருக்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி வேளச்சேரி சைட் க்ளோஸ் டு ஃபீனிக்ஸ் கிட்ட ஸோ இவங்களே இந்த கம்யூனிட்டி எல்லாம் வச்சு இங்கேயே ஒரு 3-4 கடை இருக்கு நார்த் ஈஸ்ட் குசின் வச்சு நைஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல நிறைய ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அவங்க ஊரை விட நீங்க இந்த சைடு வந்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் குசின் ட்ரை பண்றீங்கன்னா அப்படியே இந்த ரோட்லயே ஃபுல்லா போனீங்கன்னா உங்களுக்கு கிராசரி எல்லாமே கிடைக்கும் நீங்க சும்மா ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம் ஸோ அதாங்க இப்போ வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் ஓரளவுக்கு ஃபாஸ்டா கொடுத்துருவாங்க எல்லாமே அண்ட் தென் சாப்பிட்டு நம்ம டெக்கத்லான் போகலாம் ஃபுல்லா சாப்பிட்டு லாஸ்ட் இங்க ஒரு மஜாவான ஒரு ஐட்டம் இருக்கு அதை வந்து நான் லாஸ்டா காட்டுறேன் இப்போதைக்கு சாப்பிடலாம் வாங்க ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துச்சு நம்ம என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம்னா இதுல இருந்து ஆரம்பிக்கலாம் இது வந்து சான் பியூன்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டா ப்ரொனவுன்சியேஷன் தெரியல பட் இதுல வந்து போர்க்கு அப்புறம் வெஜ் இந்த மாதிரி ஒரு மாதிரி போரேஜ் மாதிரி இருக்கும் அதுல வந்து மசாலாலாம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் அப்பளம்லாம் போட்டு அந்த நீ இவருக்கான காரமா இருப்பான் இவன் சாப்பிட மாட்டேன் எல்லா டைமும் அவனா அவங்க வைப்பாங்க எல்லா டைமும் அது இன்சைட் அதே வெஜ் இதுல வந்து போர்க் இல்லாம வெறும்னே அந்த இது போரிச்சு மட்டும் அப்புறம் இங்க நம்ம இந்தியன் வந்திருக்காரு ஹரி வந்து ஒரு சாப்பாடு அப்புறம் சிக்கன் குழம்பு ஸோ இது என்னன்னா இது வந்து ப்ரான் ஸ்டிர் ஃப்ரை இதுல அவங்களோட மசாலாலாம் போட்டு அப்படியே இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஒரு மாதிரி இது பார்க்க வந்து ஒரு மாதிரி ஃப்ரை மாதிரி தான் இருக்கு ஆனால் கொஞ்சம் ஜூஸியா இருக்கும் இல்லை வெஜிடபிள்ஸே அல்டிமேட்டா இருக்கும் தென் ப்ரான் ஆன் டாப் ஆஃப் இட் வேற லெவலில் இருக்கும் ஸோ யூஸ்வலாக நாங்கள் எதாவது ஆர்டர் பண்ணுவோமே அன்பார்ச்சுனேட்லி அந்த பீஃப் பிக்கிள் கிடைக்கல அண்ட் தென் இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாமா நான் போர்க்கு சாப்பிடவே மாட்டேங்க இங்க வந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சேன் இவங்கெல்லாம் அல்டிமேட்டா அதை ப்ரிப்பரேஷன் பண்றாங்க ஜூஸியா இருக்கும் அப்படியே ஷேக் ஆகுது பாருங்க கை ஆட்டுறேன் பட் இருந்தாலும் அது நார்மலாவே ஷேக் ஆகுது பாருங்க சாப்பிடலாம் கைஸ் வாங்க வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கலாம்னு நம்ம நினைக்கிறப்பதான் பசி எடுக்குது கைஸ் நான் லாஸ்டா சொல்லணும்னு நினைச்ச விஷயம் தான் கைஸ் இந்த மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் நாங்கள் தாய்லாண்ட்லயே இப்போ ரீசெண்டாக சாப்பிட்டோம் அது வந்து ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட் தான் ஏன்னா அங்கே ரைஸ்லாம் டிஃப்ரெண்ட் நினைக்கிறேன் 2 செஃப் உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் நான் சாப்பிட்டது சென்னையில வந்தீங்கன்னா இதை மறக்காம சாப்பிட்டு போங்க ஆனா டோட்டல் ஃபினிஷர் இந்த மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் சீட்லாம் போட்டு ஒரு மாதிரி சரியா இருக்கு நைஸ் ஓகே கைஸ் பில்ல பே பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த வீடியோட மெயினான அப்ஜெக்டிவ் எதுவும் அதை போய் பண்ணலாம் பெலிஸ்லயே நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் வாங்கப்பா இந்த ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல் வைபா வந்தீங்கன்னா யூ கேன் என்ஜாய் கைஸ் டெக்கத்லான் வந்துட்டோம் இப்போ என்ன கதைனா நமக்கு சில விஷயங்கள்லாம் தேவை ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்மெட்டு பைக் லாக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் எடுத்தோடனே ரொம்ப செலவு பண்ணுவோம் நம்ம டெக்கத்லான்லேயே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிருக்கேன் இப்போ இங்க பட்ஜெட்ல முடிவு விடன்னு பார்க்கலாம் பட்ஜெட்டே இல்லை கைஸ் எங்கிரிடும் கண்டிப்பா இங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து தேவையான சில பொருட்கள்லாம் எனக்கு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் ஏன்னா இப்போ நம்ம சைக்கிள் வச்சு கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் நம்ம டெக்கத்லான் தேவை போலாம். A few moments later. ஆனா 8 kg தான் பானை மாதிரி இருக்கு ஏன்னா செம்மையா உழுது சாண்டு தான் ஆனா மச்சாவா உழுது கைஸ் ஏன்னா ஒரு மாதிரி புதுசா இருக்கு இந்த இவ்வளவு பெருசு பிடிக்கல டெக்கத்லான் வந்தாலே இல்ல எதனாச்சும் ஒரு புதுசா இருந்துட்டே இருக்கும்ல எப்பவுமே இந்த வாட்டி வந்து இந்த பானை கிட்டில் பில் வேற பாக்கலாம் வாங்க நானும் அறியும் வந்து கொஞ்சம் பாஸ்கெட் பால்லாம் அப்பப்போ விளையாடுவோம் புது போல இது நல்லா இருக்குல்ல ஆமாண்டா இப்ப டெக்கத்லான் வந்தாலும் இந்த செக்ஷன்ல வந்து சும்மா 2 ட்ரிபிள் பண்ணிட்டு அதுல ஃபர்ஸ்ட் போயிடுவோம் காத்து இல்ல அது ஒரு ட்ரிக்கு காத்து இல்லாததா இந்த மாதிரி தட்டினே இருப்பீங்க வந்து காத்து லைட்டா காத்து
ஓ நம்ம வந்து இங்க அச்சு நேரம் போட்டு காத்து கம் பண்ணுவாங்கல்ல. நோ தப்பாகுதுண்ணா. அப்பா மஜாவா இருக்கு guys. சிம்பிள் பேர் ஏதோ சொல்லுவாங்களே. கிப்ஸ்டாவா? அதான் நினைக்கிறேன். கிப்ஸ்டா தான் நினைக்கிறேன். கிப்ஸ்டா. நம்ம அப்படியே ஃபன் பண்ணிட்டு நம்மளோட செக்ஷன் போலாம் கைஸ். மரிஸ்கா தெரிஞ்சு அவளோட நினைச்சு பார்க்க போயிட்டு இருப்பா, சுத்தின்னு இருப்பா. வந்துச்சு கைஸ் நம்ம செக்ஷன் உருப்படியா. சிக்கமா இருக்குல்ல இந்த சைக்கிள்லாம். ஹெல்மெட் செக்ஷன் போயிட்டு ஒரு ஹெல்மெட், லாக், அப்புறமேட்டு பேக் லைட் அதெல்லாம் வாங்கணும், வாங்கிட்டு வரலாம். ஐ மீன் ஏதாச்சும் ஒரு இதுல அட்டாச் பண்ணிட்டேன்னா தூக்க முடியாதுல்ல. ரொம்ப லைட் வெயிட் தான், பட் இருந்தாலும் ஒரு உருப்படியான லாக் வேணும். சைக்கிள் திருடுறது அரிதான் நினைக்கிறேன். திருடு போனா ஃபர்ஸ்ட் டவுட் உங்களுக்கு மேலதான் வரும். அரியோ அப்படி இருக்கு ஒரு மாதிரி யூ ஷேப்ல இருக்கும். அது இல்லன்னு நினைக்கிறேன். நான் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தேன். ஃப்ரேமோட நம்ம லாக் பண்ணிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஹெல்மெட்டை பார்த்துட்டு வரலாம். வாங்காமே போயிடுறோம் வீட்டுக்கு. பார்த்துட்டு வரலாம். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. 799 இதுதான் வேணுமே. கவலை ஃப்ரேமோட போட்டு அப்படியே மூடிடலாம். இதை நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணு 799 பேங்க்ல இருந்து மைனஸ் ஆயிடுச்சு. இருக்கிற நிலைமைக்கு முட்டை வாங்குறது கூட வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. இதே பக்கமா தான் இருக்கு ஆக்சுவலி. டியூன் தான் காப்பாத்திரும். இதுல இன்னொரு மேட்டர் இருக்கு. இங்க வேற இது நம்ம திருப்பணும்னா டைட் ஆகும், அப்புறம் லூஸா தான் இருக்கு. இதுக்கு மேல டைட் ஆக மாட்டேது. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. வேற சைஸ் பார்க்கலாமா? என் மண்டை இவ்வளவு சின்னதா இருக்கு. இது ஒரு மாதிரி ஃபிட் ஆகுது. இது ஆக்சுவலி பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்ப விலையை பார்த்தால வச்சுட்டு வந்துடலாம். 2000 இது தெரியுமா உங்களுக்கு? டெக்கத்லான்ல வந்து பிரைஸ் டேக் எப்பவுமே அதிகமா தான் இருக்கும். இதுல பார்த்தா கம்மியா இருக்கும். ஸோ 2600. ஒயிட் போட்டு பாக்குறேன். பைக் வந்து ஒயிட் யோசிக்கிறேன். நான் என்ன பண்ண போறோம் நம்ம வந்து கைஸ்? நம்ம வந்து பிளாக் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். நம்ம பண்ற அட்டூழியங்களுக்குலாம் வந்து இந்த கலர் தான் கரெக்டா இருக்கும். அதுவும் இல்லாம ஹரி வேற இந்த எல்லோ கலர்ல உள்ள இருக்குது. அது வந்து மஜாவா இருக்கு அப்படின்னாரு. சோ பிளாக் தான் கைஸ் லாக். இது ஒரு 2500 ரூபாய் மைனஸ் போட்டுறா. மறந்தே போயிட்டேன். இதுதான் மெயின். இதை மறந்துட்டு இது ஹெல்மெட் உள்ள போடுறதெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். இது வந்து சைக்கிளிங் ஷார்ட்ஸ். சைக்கிள் கொடுத்தவங்க வந்து சீக்கிரமா சைக்கிள் ஷார்ட்ஸ் ஒன்று வாங்கிடலாம். அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னாங்க ரைடு ஃபுல்லாவே. இதை போட்டு பார்க்கலாமான்னு தெரியலையே. சும்மா போய் போட்டு பார்க்கலாமா? இதுவும் நான் இதுலயும் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு கன்னி சைக்கிளிஸ்ட்னால இது நமக்கு தெரியல கைஸ் என்ன எடுக்கணும்னு. இது ஒரு ஜிப் இருக்கு. சரி இது ரெண்டு ட்ரை பண்ணிட்டு நல்லா இருந்தா அதையும் ஆட் பண்ணிடலாம் கைஸ். முச்சிக்கலாம் கட்டு சொன்னா இந்த அம்மா வந்து அந்த அம்மாவோட மேட்டர் எதுவோ போய் ஒன்று எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஒரு ட்ராக் பேண்ட் நைஸ். ட்ரையல்லாம் பார்த்துட்டியா? ஜாதான் நம்ம ஒன்று ட்ரை தி ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட் கைஸ். மரிஸ்காவுக்கு வந்து இந்த வாட்டி சைக்கிள் இல்லைன்னு கவலைப்பட்டா. நெக்ஸ்ட் டைம் வரும்போது சைக்கிள் வாங்கி கொடுத்துடலாம். கரெக்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கோ சிட் இட் வில் நாட் பிரேக் அண்ட் ஆல் ஃபார் ஷூர். பெஸ்ட் ஆக்சுவலி கரெக்டா இருக்கு சைஸ். அந்த மாதிரி இப்போ வந்து நெக்ஸ்ட் செருப்பு வாங்க போறாங்க. எனக்கு பக்காவா தான் இருக்கு. நான் ஆல்ரெடி இந்த மாதிரி போட்டதுனால எனக்கு அவ்வளோவா வியர்டாலாம் இல்லை, ஆக்வர்டாலாம். என்ன ஒரே ஒரு ஆக்வர்ட்னா இங்க ஒரு குஷன் வச்சிருக்காங்க பின்னாடி. சீட்ல உட்காரும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு. அந்த குஷன் வந்து சீட்ல உட்காந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நிக்கும் போது ஆக்வர்டா இருக்கு. ஒரு மாதிரி என்னடா அது ஒரு மாதிரி ஒரு வியர்டான ஸ்டஃப் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது ஒண்ணுதான். பட் அது வந்து எனக்கு தெரிஞ்சு போட பழையிடும்னு நினைக்கிறேன். நோ தப்பாகுதுண்ணா. மற்றபடி சைஸ்லாம் பக்காதான். எம்ஏ எனக்கு பெர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நம்ம நல்லா இப்படி ஃப்ரண்ட்ல பெண்ட் பண்ணி ஓடும் போது பக்காவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் இதுவே எடுத்துக்கலாம் கைஸ். ரொம்பலாம் யோசிக்க கூடாது. இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ வந்து நம்ம அப்புறமேட்டு ப்ரிஃபரன்ஸ்லாம் வச்சுக்கலாம். இப்போதைக்கு கிடைக்கிறத எடுத்துட்டு ஹாபி என்ஜாய் பண்ணலாம். வாங்க நெக்ஸ்ட் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். அத்து நல்லா வாங்கணுமோ வாங்கிட்டு கிளம்பலாம். அப்படி என்ன ஷேப்ல இருக்குதுன்னு தெரியல. வியர்டா இருக்குன்னு நினைச்சேன். பார்த்தா சீட்டு ஷேப்ல இருக்கு. அப்படியே உட்காந்தா சீட்டு மாதிரியே மாறிடும்னு நினைக்கிறேன். நம்மளோட பட்டு ஒரு லாக்கு, மேல போற டீ, கம்ப்ரெஷன் சைக்கிளிங் ஷார்ட்ஸ், அப்புறம் ஒரு ஹெல்மெட். அந்த ஹெல்மெட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு விஷயம். அப்புறம் இது யாருது? இது இவளுது. அப்புறம் ஒரு ட்ராக் பேண்ட் எடுத்திருக்கா. இப்ப லைட் மட்டும் தான் கைஸ் பாக்கி எனக்கு தெரிஞ்சு. வேற அதான் லைட் முடிஞ்சிச்சுன்னா பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு, கிளம்பலாம். வாங்க கைஸ் போலாம். இது வந்து ஆக்சுவலி ஸ்விமிங் ப்ராக்டிஸ் பண்ணும் போதுல மேல அப்படியே ஃப்ளோட் பண்ணுவாங்க. நம்ம வந்து அப்படி பாத்துருக்கோம். நம்ம வந்து உபயோகமான சைட் ஆஃப் இன்டர்நெட்ல போனதே இல்லைன்னு நம்ம ஜோக் இன்டர்நெட்ல தான் இருந்திருக்கோம். இன்னும் பேக் லைட் மட்டும் தான் தேவை. இதே போதும்ல. தெரியும் இருட்டுல லாக் பண்ணிருக்காங்க. நம்ம கேட்டா எடுத்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ இது சார்ஜபிளா? இதுவும் சார்ஜபிள் தான். ஆனா இது எங்க போடுறது? கிளிப் மாதிரி தூசி எனக்கு இப்போதைக்கு தேவையில்ல. பேக் லைட் மட்டும் தான் எனக்கு தேவை. அதுதான் கொஞ்சம் அன்சேஃபா இருக்கு. நம்ம ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் நல்லா ஆயிடும்னு சொல்றேன். இதே ஒன்று எடுத்துக்கலாம். இப்போதைக்கு ரொம்ப காஸ்ட்லியான வேணாம். ஒரே ஒரு ஹெல்ப், இது கீழே பின்னாடி கிளிப்பு மாதிரி இருக்குல்ல, இது எங்க நம்ம ஆக்சுவலி ஃபிட் பண்ணுவோம்? சைக்கிள்ல அப்படி இல்லைன்னா ஹெல்மெட்ல ஃபிட் பண்ணதா? ஓகே அங்க ஃபிட் பண்ணுவோமோ கைஸ்? இது போட்டா மின்மினி பூச்சின்றானுங்க. யாருன்னா அது அரிதான். ஸோ வந்து இது பேக் லைட். ஆல்ரெடி ஒரு லைட் இருக்கு, பட் அது ஒழுங்கா ஒர்க் ஆகல அந்த வண்டியில. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இது ஃப்ரண்ட்ல மனுஷா வந்து 2 சைடும் போட்டுக்கோ நல்லா இருக்கும் அப்படின்னா. ஸோ வந்து சரி இதையும் வாங்கிட்டோம். இன்னைக்கு நைட்ல இருந்து நான் ஒரு மின்மினி பூச்சா மாற போறேன். கைஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். ஒரு பெரிய அடியா விழுந்துருக்கு என் பேங்க்ல. லாக் 1, ஹெல்மெட் 1, ஷார்ட்ஸ் 1, அந்த அண்டர் இது பேண்ட் 2 லைட்டு. அதுதான் கைஸ். இது மேல நோ பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்ன். அதுதான்
பட் இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கலாம். லைக் போட்டுருங்க வீடியோக்கு. அவ்வளோதான் guys. இப்போ பர்ச்சேஸ் முச்சாச்சு. இப்போ வந்து இதில் செலவானதெல்லாம் வந்து நம்ம கவலையப்படக்கூடாது. ஏன்னா நம்ம உடம்புக்கு தான் இதெல்லாம் சேஃபாக இருக்கணும். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? வருது மழைலாம் பெய்யுது. இப்போ என்ன பண்ண போறோம்னா கிளைமேட் இன்னைக்கு சூப்பரா இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாவே இங்க இருந்து டைரக்டா ராம்ஸ் டீ கூட போறோம். ராம்ஸ் டீல வந்து ஒரு ஹெல்த்தியா ஒரு 3 டீ அப்புறம் ஒரு 5 பிஸ்கெட் சாப்பிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். வாங்க போலாம். இதெல்லாம் போட்டு நைட்டு ஓட்டுறது. அவள் தான் நைட்டு மழை பெய்யலன்னா இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிருவேன். அப்படின்னா மழை பெஞ்சு நின்ற உடனே மின்மினி பூச்சி மாதிரி வந்துருவேன் ரோட்ல சைக்கிள் எடுத்துட்டு. பின்னாடி லைட் எரியும். ராம்ஸ் வந்தாச்சு. இந்த மலைக்கு கரெக்டா ஒரு டீயும் போட்டு அப்படியே ஒரு 3 பிஸ்கெட்டை சாப்பிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இது வந்து எங்களோட டீ ஸ்பாட்டாகவே மாறிடுச்சு. நைட்டு ஈவினிங் காலைல எப்போல்லாம் டைம் முடியுதோ அப்போலாம் வந்துன்னு இருக்கும். மழை வேற பெய்யுது. கரெக்டாக ஷாப்பிங்கை முடிச்சுட்டு மலைக்கு ஒரு டீ, அங்கே ஒரு தட்டை போயின்னு இருக்கு, இங்கே சில பிஸ்கெட்லாம் போயின்னு இருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே முடிச்சுக்கிறோங்க வீடியோவை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பீஸ்.